ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கேமிங் ஆப்பில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கேஒய்சி கட்டாயம் அப்படின்ற மாரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. சைபர் குற்றங்களை தடுக்க சமூக ஊடகங்கள், டேட்டிங் அண்டு கேமிங் செயலிகளில் கணக்கு தொடங்குவதற்கு கட்டாய கேஒய்சி மற்றும் வயது சரிபார்ப்பை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பயனுடைய அடையாளத்தை நிரூபிக்கும் வகையில் ஆதார் அல்லது பேன் கார்டு போன்ற அரசு ஆவணங்களை சமர்ப்பித்து கேஒய்சி சரிபார்ப்பை கட்டாயமாக்க பரிந்துரை செஞ்சுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி பார்த்தா கட்டாயம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அல்லது கேமிங் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேஒய்சி கட்டாயமாக்கியிருக்காங்க. இப்போதைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு விரைவில் பரிசீலனை பண்ணி இதை அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது விரைவில் நடைமுறைக்கு வரப்போகுதுங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அல்லது பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணி தான் உங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.